அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசால் சென்னையில் புதிதாக இதழியல் கல்வி நிறுவனம், அதாவது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் என்ற கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் இதழியல் துறையில் முதுநிலை பட்டய படிப்பிற்கு 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் அட்மிஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான இதழியல் முதுநிலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பது குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். இதழியல் துறையில் முதுநிலை பட்டய படிப்பை வழங்கும் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு புதிதாக நிறுவியுள்ள சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் 2025-2026ஆம் கல்வியாண்டு முதல் இதழியல் முதுநிலை பட்டய படிப்பை, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் வழங்கி வருகின்றது. இங்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் பயிற்றுவிக்கப்படும். இந்நிறுவனத்தில் அச்சு, தொலைக்காட்சி, வானொலி மற்றும் இணைய ஊடகங்களில் பணிபுரிவதற்கான வாய்ப்பு அளிக்கும் வண்ணம் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. www.cij.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதழியலுடன் இணைந்த டிஜிட்டல் மீடியா பயிற்சியும், காட்சி தொடர்பியல் திறன் உள்ளிட்ட இதழியல் கல்வியையும் வழங்குகிறது. இக்கல்வி நிறுவனத்தில் சேர விரும்பும் வெளியூர் மாணவர்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான விடுதி வசதிகள் உள்ளன. ஊடகவியல் கல்வியை பெற விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம். சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் இதழியல் துறையில் பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றி மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.cij.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் சென்னை இதழியல் கல்வி நிறுவனம், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்நிறுவனம் தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டுள்ளதாகும். வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க ரைட்லயே கொடுத்திருப்பாங்க. 2 மொழிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆங்கிலம், தமிழ். உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆங்கிலம் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஆங்கிலத்திற்கு மாற்றப்படும். தமிழ் செலக்ட் பண்ணீங்கன்னா தமிழுக்கு மாற்றப்படும். உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க நேர்மையான இதழியலின் முக்கிய கொள்கைகள், உண்மை, சுதந்திரம், நியாயம், மனிதாபிமானம், பொறுப்புணர்வு, அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி நிறுவனம் பற்றிய முன்னுரை எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்த மெனுவிலே எங்களை பற்றி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல தொலைநோக்கும், குறிக்கோளும், நோக்கங்கள், சட்டப்பூர்வ நிலை, நிர்வாக அமைப்பு, இந்த மாதிரி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக இந்த மெனுவில பாடத்திட்டம் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாடத்திட்ட விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பாடத்திட்டத்தில் 3 பிரிவுகள் உள்ளன. முக்கிய பாடங்கள், விருப்ப பாடங்கள், செய்முறை விளக்க பாடங்கள், அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் அரையாண்டிற்கான மைய பாடங்கள் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு 2ஆம் அரையாண்டிற்கான பாட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தரவு சார்ந்த இதழியல், செய்தி துறையில் செயற்கை நுண்ணறிவும், இயந்திர கற்றல், டிஜிட்டல் யுகத்தில் புலனாய்வு இதழியல், செய்முறை விளக்கம், இந்த மாதிரி 2ஆம் அரையாண்டிற்கான மைய பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தேர்வு பாடங்கள் கொடுத்திருக்காங்க. நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, இந்த பாடத்திட்டத்தில் காலனி ஆதிக்கத்தில் துவங்கி இந்தியா சுதந்திரம் அடையும் காலகட்டம் வரையில் தமிழ்நாடு மேற்கொண்ட தனித்துவமான பாதை அறிமுகப்படுத்தப்படும். மொழி செய்யுள் வடிவத்தில் இருந்து உரைநடைக்கு மாறியதால் ஏற்பட்ட ஜனநாயக தாக்கம், அனைவருக்குமான பல்கலைக்கழகங்கள், நீதிமன்றங்கள், மருத்துவமனைகள் என்று பொது தளத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் விளக்கப்படும். சமூக நீதி, சமதர்மம், பாலியல் சமன்பாடு, இதில் பெண்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, சொத்தில் சம பங்கு ஆகியவையும் அடங்கும். வளர்ச்சியையும் சமூக சமன்பாட்டையும் ஒரு சேர இந்த மாநிலம் எவ்வாறு தன்னுடைய ஆதார கொள்கையாக வரிந்து கொண்டது என்பதையும் விவரிக்கும். அடுத்ததாக தரவு சார்ந்த இதழியல், செய்தி துறையில் செயற்கை நுண்ணறிவும், இயந்திர கற்றல், இந்த மாதிரி பாட விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஊடகம் கொடுத்திருக்காங்க, கட்டமைப்பு, ஊடகம், படிப்பு கொடுத்திருக்காங்க. இதழியல் முதுநிலை பட்டய படிப்பு, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம். அடுத்ததாக நிகழ்வுகள், சேர்க்கை விவரங்கள் எல்லாமே இருக்கு. நம்ம இந்த சேர்க்கை விவரங்களை பார்ப்போம். இந்த மெனுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாடத்திட்ட விவரங்கள் கொடுத்திருப்பாங்க. அச்சு ஊடகம், டிஜிட்டல் ஊடகம், தொலைக்காட்சி ஒளிபரப்பு, மொபைல் பத்திரிகைகள், தரவு பத்திரிகைகள், பாட்காஸ்ட், ஒலி நிகழ்ச்சி தயாரிப்பு, செயற்கை நுண்ணறிவு, காட்சி தொடர்பியல், இந்த மாதிரி பாடங்கள்ல உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும். அதன் பிறகு மாணவர் சேர்க்கைக்கான தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடிப்படை தகுதி குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் அல்லது அதற்கு இணையான CGPA உடன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும். BC, BCM, MBC, DNC, SC, SCA, ST ஆகியவர்களுக்கு பட்டப்படிப்பில் தேர்ச்சி போதுமானது. வயது வரம்பு விண்ணப்பிக்கும் ஆண்டில் ஜூலை 1ஆம் தேதி என்று 35 வயதை கடந்திருக்க கூடாது. இடஒதுக்கீடு
தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு கொள்கையை இந்நிறுவனம் பின்பற்றும். கல்வி கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப தொகை ரூபாய் 100. கல்வி கட்டணம் முதல் அரையாண்டிற்கு ரூபாய் 5000 மற்றும் இரண்டாவது கல்வியாண்டிற்கு ரூபாய் 5000 செலுத்தப்பட வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை தேர்வு முறையில் முதல் கட்டமாக 3 கேள்விகளுக்கு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்குள் எழுத்துப்பூர்வமான பதில் அளிக்க வேண்டும். நீங்கள் ஏன் பத்திரிகையாளராக விரும்புகிறீர்கள்? 300 வார்த்தைகளுக்குள் உங்களுக்கான பதில் அமைய வேண்டும். அடுத்ததாக உங்கள் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்த ஒரு நகரம் அல்லது ஊர் அல்லது கிராமத்தை பற்றி விவரிக்கவும். 300 வார்த்தைகள். மூன்றாவதாக பத்திரிகை துறையில் செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? இது 30 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான டிஜிட்டல் இதழியலில் இருந்து எந்த வகையில் வேறுபடுகிறது? 400 வார்த்தைகளுக்குள் எழுத வேண்டும். இவ்வாறு முதற்கட்ட தேர்வுக்கான 3 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை நீங்கள் எழுத வேண்டும். அதன் பிறகு மாணவர்கள் தங்கள் பதிவுகளை ஆங்கிலம் அல்லது தமிழில் எழுதலாம். ஆனால் 2 மொழிகளில் கலந்து எழுதக்கூடாது. விண்ணப்பிக்கும் அனைவரும் தங்கள் எழுதிய எழுத்துக்கள் அவர்களாலேயே எழுதப்பட்டன என்றும் வேறு ஒருவரின் எழுத்தையோ அல்லது தொழில்நுட்ப உதவியுடனோ உருவாக்கப்படவில்லை என்றும் உறுதிமொழியை அளிக்க வேண்டும். அதற்கான படிவம் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பம் ஜூன் 1 முதல் புறப்படும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 20/6/2026. அன்றைய நாள் இரவு விண்ணப்பிப்பதற்கான கதவு மூடப்படும். அதாவது அன்று இரவே விண்ணப்பிப்பதற்கான போர்ட்டல் க்ளோஸ் பண்ணப்படும். விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ள CIJ அதாவது இந்நிறுவன இணையதளத்தில் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தின் மூலமாகத்தான் உங்கள் விண்ணப்ப தொகையை செலுத்த முடியும். உங்களுடைய முந்தைய தேர்வுகளின் மதிப்பெண்கள் மற்றும் 3 கேள்விகளுக்கான பதில்கள் மற்றும் நேர்காணலில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுடைய தேர்வு அமையும். வெளியூரில் இருக்கும் மாணவர்கள் இணைய வழியாகவும் நேர்காணலில் பங்கு பெறலாம். எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் மற்றும் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்பதற்கான செயல்முறை விளக்கம் சென்னை இதழியல் கல்வி நிறுவனமான www.cij.tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ளது. இவ்வாறு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு இந்த மெனுவிலேயே தொடர்புக்கு முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை இதழியல் கல்வி நிறுவனம், அண்ணா நூற்றாண்டு நூலகம் அருகில் காந்தி மண்டபம் சாலை, கோட்டூர்புரம், சென்னை 600085. மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள் எல்லாமே இருக்கு. இந்த தொலைபேசி எண்களிலோ அல்லது மின்னஞ்சல் முகவரியிலோ நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க இங்கே சொடுக்கவும். விண்ணப்ப நிலை, மாணவர்கள் உள்நுழைவு ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. விண்ணப்பிப்பதற்காக ஃபர்ஸ்ட்ல இந்த விண்ணப்பிக்க இங்கே சொடுக்கவும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன். 5 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல விவரங்களை உள்ளிடவும், கட்டுரையை சமர்ப்பிக்கவும், சுருக்கம், கட்டணம், உறுதிப்படுத்துதல். இந்த மாதிரி 5 ஸ்டெப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்ப படிவத்துல ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். மாணவர் புகைப்படம் 200 KB குறைவான சைஸ்ல இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். JPG அல்லது JPEG PNG ஃபார்மேட்ல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு கொள்கை. தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கையை இந்நிறுவனம் பின்பற்றும். கல்வி கட்டணம் ஓராண்டு இதழியல் முதுநிலை பட்டய படிப்பிற்கு 10,000 ரூபாய் 2 தவணைகளில் செலுத்த வேண்டும். அப்புறமா பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க. விண்ணப்பதாரர் விவரங்கள், பெயர், பாலினம், பிறந்த தேதி, தந்தை பெயர், தந்தை மொபைல், தந்தை பணி, தாயின் பெயர், தாயின் மொபைல் நம்பர், தாயின் பணி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா முகவரி விவரங்கள் கேட்டிருக்காங்க. நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் தொடர்பு எண், தொலைபேசி எண் மற்றும் மொபைல் எண் கேட்டிருக்காங்க. மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. உங்க மின்னஞ்சல் முகவரியை இங்க என்டர் பண்ணி சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா உங்க மின்னஞ்சல் முகவரிக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டும். அதன் பிறகு வகுப்பு, நாடு, தெரிந்த மொழிகள், மதம், பொருத்தமான அனுபவம் ஏதேனும் இருந்தால், இரத்த வகை, சாதனைகள் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். திருமண நிலை, முதல் தலைமுறை, மாற்றுத்திறனாளி போன்ற விவரங்களை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி விவரங்களை இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். கல்வி விவரங்களை சேர்க்கவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க கிளிக் பண்ணி படிப்பு விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். படிப்பு கொடுத்திருக்காங்க. SSLC, ஹையர் செகண்டரி, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், PhD அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க படிப்பை தேர்ந்தெடுத்து கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தின் பெயர், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, தர மதிப்பீடு சதவிகிதம் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து உங்கள் கோப்பை இங்கே இணைக்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க சர்டிபிகேட் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். PDF ஃபார்மேட்ல 200 KB இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஏதாவது கல்வி விவரங்கள் சேர்க்கிறதா இருந்தா இங்க ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பாடத்தேர்வு, படிப்பை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் PG 001 கிளிக் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறமா பாடம் பயிலும் முறை, தமிழ் மீடியமா ஆங்கில மீடியமானு கேட்கறாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விடுதி வசதி தேவையா இல்லையா, ஆம் இல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. சான்றிதழ் அதாவது ஜாதி சான்றிதழ் இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 200 KB PDF ஃபார்மேட்ல இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். மாற்று சான்றிதழ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். எல்லாமே தெளிவா பூர்த்தி செய்து அப்புறம் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி தொடரும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதன் பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். கட்டுரையை சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல ஏற்கனவே நம்ம அந்த
இன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்த மாதிரி கட்டுரையை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், சொந்த நடையில் எழுதப்பட வேண்டும். அப்புறமா சுருக்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்க அப்ளிகேஷன் ப்ரீவியூ ஆகும். உங்க அப்ளிகேஷனை தெளிவா ரீட் பண்ணி சரிபார்த்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100 இணையதளம் வழியாக செலுத்தி ஃபைனல் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. தேர்வின் முதல் முறையில் முதற்கட்டமாக 3 கேள்விகளுக்கு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்குள் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டும். தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு முந்தைய தேர்வுகளின் மதிப்பெண்கள் மற்றும் 3 கேள்விகளுக்கான பதில்கள் மற்றும் நேர்காணலில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுக்கான தேர்வு அமையும். வெளியூரில் இருக்கும் மாணவர்கள் இணைய வழியாகவும் நேர்காணலில் பங்கு பெறலாம். விண்ணப்பித்த பிறகு விண்ணப்பத்தின் நிலையை அறிய இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. விண்ணப்ப நிலையை அறிய இங்கே கிளிக் செய்வோம். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அட்மிஷன் நம்பர் கேட்டுப்பாங்க. நீங்க விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகும். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சு நீங்க உங்க விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம். இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல மாணவர் உள்நுழைவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணி உங்க இமெயில் ஐடி அப்புறமா பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆகவே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.